ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எக் பிளான்ட்டை வச்சு ஒரு ஃப்ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் இருக்கிற எக் பிளான்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் ஓரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரைஸ் உங்களுக்கு எந்த நீளத்துக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லா ஃப்ரைஸ் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் 1/2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக் பிளான்ட்டை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமே மாவு நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது மேலே எக்ஸஸாக இருக்கிற மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து முட்டையில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ண பிறகு பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பொரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாரும் எக் பிளான்ட் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக நல்லா சூப்பராக செவந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், கிறிஸ்பியான டிஃப்ரெண்ட்டான எக் பிளான்ட் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.